ஆதரவாகவும் எதிராகவும் 2 தடவை வாக்களிச்சு நான் 2 மாதிரியுமே வாக்களிச்சிருக்கிறேனே. அவர்கிட்ட வாங்கின ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின தென்னை சின்னத்துல ஒரு குத்து, அந்த வடிவேல்ட ஜோக் ஞாபகம் வருது, இல்ல வடிவேலுடைய அந்த காமெடி ஞாபகம் வருது. இதுல நிறைய விஷயங்கள் இழுபறி, நிறைய பேச்சுக்கள், எதிரணிக்கு அதிகமான கூட்டாக இருக்கக்கூடிய எதிரணிக்கு அதிகமான ஆசனங்கள் இருந்தது. அதனால எடுத்து காட்டுறதுக்கு தான் முதலாவது முறை சமர்ப்பிக்கப்பட்ட பாதீட்டு 22ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட பாதீட்டுக்கு எதிராக வாக்களிச்சேன்னு சொல்றாங்க. ஏங்க உங்க மனசாட்சி படி நடக்கிறதுக்கு நீங்க கட்சியினோட பேசுனீங்களா? ஒரு முறைக்கு எதிராகவும் ஒரு முறைக்கு ஆதரவாகவும் வாக்களிச்சிருக்கிறேன். இப்ப நான் நடுநிலைமை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஒரு மாநகர சபையினுடைய அல்லது ஒரு நகர சபையினுடைய ஒரு பிரதேச சபையினுடைய ஒரு பாதீடு தோல்வி அடைஞ்சால் அது எத்தனை முறை சமர்ப்பிக்கப்படலாம், அது எத்தனை முறை கொண்டு வரலாம்? மகுடன் டிவி சொந்தங்களுக்கு வணக்கம். இது நோ டாபிக், நான் சேகு. இன்றைய தினமும் நோ டாபிக்கினூடாக நாங்கள் உங்களை சந்தித்திருக்கின்றோம். புது வருட நாள் அனைவருக்கும் இனிமையான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நோ டாபிக்கினூடாக நாங்கள் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொழும்பு மாநகர சபையினுடைய பாதீடு. இந்த பாதீடு தொடர்பில் ஏற்கனவே இந்த பாதீடு தோற்கடிக்கப்பட்டதுக்கு பின்னர் நான் ஒரு காணொலி உங்களுக்காக தந்திருந்தேன் எங்களுடைய மகுடன் டிவி வாயிலாக. இப்போ இந்த பாதீடு 2வது முறை சமர்ப்பிக்கப்பட்டு இந்த பாதீடு வெற்றி பெற்றிருக்கிறது. இதை அரசாங்கம் சொல்லியிருக்கிறது, நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். 2வது முறை முதல் முறையில் எங்களுடைய பாதீடு தோல்வி அடைந்திருந்தது. அதன் போது 60க்கு 57 வாக்குகள் பெற்றிருந்தது. பாதீடை சமர்ப்பித்த கொழும்பு மாநகர சபை ஆட்சி செய்கின்ற என்பிபி கட்சி 57 வாக்குகளை பெற்றிருந்தது. பாதீட்டுக்கு எதிராக 60 வாக்குகள் கிடைக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதீடு 2வது முறை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நேரம் 58க்கு 56 என்ற அடிப்படையில் வாக்குகள் வந்திருந்தது. 58 வாக்குகளை பெற்று பாதீடு வெற்றி பெற்றிருந்தது. 57 வாக்குகள் எதிராக கிடைத்திருந்தது. இங்கே நிறைய விஷயங்கள் பேசு பொருளாக பேசியிருந்தாங்க. இப்போ முஸ்லிம் காங்கிரசினுடைய பெண் உறுப்பினர் ஒருத்தர் இடைநீக்கம் செய்திருக்கிறாங்க. புகாரி அப்படின்ற பெண்மணியை இடைநீக்கம் செய்திருக்கிறாங்க. இதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த பாதீடை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு நினைவு இருக்கு, இந்த பாதீடு 22ஆம் தேதி தோற்கடிக்கப்பட்ட போது நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். அரசாங்கம் கொடுக்க இருக்கிற சில விஷயங்களை கொடுத்தா இந்த விவகாரங்கள் நடக்கும், இல்லை வாக்களித்த விவகாரங்கள் வாக்களிக்கிற நேரம் இந்த அரசாங்கம் சிலருக்கு சுயேட்சை குழுக்களுக்கு கொடுக்க வேண்டிய சில விடயங்களை கொடுத்தா இந்த பாதீடு நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கொழும்பு மாநகர சபை ஆட்சி செய்கிறதுக்கு யாருக்குமே பெரும்பான்மை இருக்கலை. என்பிபி கட்சிக்கு கூட பெரும்பான்மை இருக்கலை. 48-40 அந்த மாதிரியான ஒரு ஆசன கணக்கு தான் என்பிபி பெற்றிருந்தது கொழும்பு மாநகர சபையை பொறுத்தவரையில். இப்போ சில சுயேட்சை குழுக்களை கூட்டணியை அமைச்சு கொண்டு தான் என்பிபி கட்சி ஆட்சியை பிடித்திருந்தது. அதுவும் முக்கியமாக ரகசிய வாக்கெடுப்பு மூலமாக தான் மேயர் தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க. இதில் நிறைய விஷயங்கள் இழுபறி, நிறைய பேச்சுக்கள், எதிரணிக்கு அதிகமான கூட்டாக இருக்கக்கூடிய எதிரணிக்கு அதிகமான ஆசனங்கள் இருந்தது. அதனால ஒரு வெளிப்படையான வாக்கெடுப்பு நடத்தணும், அதுபோல இல்லை ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும். இப்படியான குளறுபடிகள் குழப்பங்களுக்கு மத்தியில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தி ஏதோ ஒரு வழியில் கொழும்பு மாநகர சபையை என்பிபி கட்சி ஆட்சி அமைத்திருந்தது. அதற்கு பின்னரான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ பாதீடு கொண்டு வந்திருந்தாங்க. பாதீடை கொண்டு சமர்ப்பிக்கிற நேரம் முதல் சமர்ப்பிப்பிலே 60 இந்த பாதீட்டுக்கு எதிராக 60 வாக்குகள் வழங்கப்பட்டிருந்தது. ஆதரவாக 57 வாக்குகள் கிடைத்திருந்தன. இப்போ அதற்கு பிறகு மேயர் நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். இது மனசாட்சிக்கு எதிரான வாக்களிப்போ, இது மக்களினுடைய மனசாட்சியும் எதிர்காலத்தையும் பார்க்காம வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்படியான நிறைய விஷயங்களை கொழும்பு மாநகர சபையினுடைய மேயர் பேசியிருந்தாங்க. குறிப்பாக இந்த பாதீடு தோல்வி கண்டதுக்கு பிறகு இப்போ 2வது முறை சமர்ப்பிக்கப்படும் அப்படின்ற சில விஷயங்களை சொல்லி 2வது முறை பாதீட்டை சமர்ப்பித்திருந்தாங்க. பாதீட்டை சமர்ப்பிச்சிருந்தாங்க அரசாங்க தரப்பில். இப்போ இந்த பாதீடு விவகாரத்தை பொறுத்த வரையில் நேற்றைய தினம் 31ஆம் தேதி 2ஆம் வாசிப்பு அல்லது 2வது முறை சமர்ப்பிக்கப்பட்ட நேரம் அரசாங்கம் வெற்றி பெற்றிருந்தது. இதற்கு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கிற மாநாட்டில் நலிந்த ஜெயதீச கிட்ட கேட்டிருந்தாங்க, கொழும்பு மாநகர சபையினுடைய பாதீடு தோல்வி அடைந்திருக்கு, நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை அது பார்க்கலாம், பாதீடு சமர்ப்பிக்கிற நேரம் சமர்ப்பிக்கப்படும், எனவே அந்த நேரம் நாங்கள் பார்க்கலாமே என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருந்தார். அப்போது அதே மாதிரி நடந்த விஷயங்களை நீங்கள் எல்லாரும் ஊடகங்கள் வாயில பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த விவகாரம் சூடு பிடித்து நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த எதிர்கட்சியினுடைய கொழும்பு மாநகர சபையினுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் இந்த விடயம் தொடர்பில் நாங்கள் நிறைய விஷயங்களை பேசி இருக்கிறோம். எனவே இந்த பாதீட்டில்
குறிப்பாக எங்களுடைய உறுப்பினர்கள் ரைசா சருக் வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்த விடயத்தில் வந்து எங்களுடைய 3 உறுப்பினர்கள் வந்து வரலை. குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர் ஒருவர் என்ன ஆனாருன்னே தெரியாது, அவரோட தொலைபேசி இலக்கங்கள் வந்து வேலை செய்து இல்லை, நாங்கள் கோல் அடித்து பார்த்தோம். அதே போல் இன்னொருத்தர் வந்து சபையிலேருந்து தனிப்பட்ட காரணமாக வெளியேறி போயிருக்கிறாரு, இன்னொருத்தவங்க வரவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இதனால் இந்த பாதீடு தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே நேரம் அவர் சொல்லியிருக்கிறார் வந்து இதெல்லாம் ஒரு சதியான ஒரு வேலை தான், இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு வேலை தான் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய விவகாரங்கள் அல்லது அந்த கொழும்பு மாநகர சபையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து இதை இப்படி சொல்ற நேரம் முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஒரு என்ன சொல்லலாம், எங்க போனாலும் முஸ்லீம் காங்கிரஸுக்கு அடி விழுகுது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்லீம் காங்கிரஸினுடைய ஒரு பெண் உறுப்பினர் அவங்க வந்து இந்த பாதீட்டுக்கு வந்து ஆதரவாக வந்து வாக்களித்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா ஷெஹாரா புகாரி தான் வந்து இந்த பாதீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தாங்க. இப்போ ஷெஹாரா புகாரியை வந்து கட்சியிலிருந்து இடைநீக்கி இருக்கிறாங்க. உறுப்புரிமையிலிருந்து உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் வந்து அவங்க வந்து இந்த உறுப்பினர் பதவியிலிருந்து இடைநீக்கி இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போது இந்த ஷெஹாரா புகாரி இருக்கிறாங்க இல்லையா, இவங்க வந்து நிறையா விஷயங்கள் ஊடகங்களுக்கு கருத்து சொன்னாங்க. ஒரு பெண் உறுப்பினர் நாங்கள் அதை அவங்க பேசின விஷயங்களை மட்டும் விமர்சிக்கலாம்ல, அதை நாங்கள் ஆராயம். காரணம் அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த கொழும்பு மாநகர சபையை பொறுத்த வரையில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ இந்த எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் எங்களுடைய உறுப்பினர்கள் 3 பேர் வரல அப்படின்னு சொல்லி. அந்த நேரம் இந்த ஷெஹாரா புகாரி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நான் வந்து மனசாட்சிக்கு படி தான் வாக்களிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது என்னுடைய மனசாட்சிப்படி நான் வாக்களிக்கிறேன். ஒரு கட்சியினோட போட்டியிட்டு அந்த கட்சியில் இருந்து தெரிவாரவங்க கட்சியினுடைய முடிவுக்கு கட்டுப்படணும். கட்சி என்ன சொல்கிறதோ, கட்சியினுடைய கொள்கைகள் என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த விடயங்களுக்கு கட்டுப்பட்டு தான் அந்த அமர்விலோ அந்த சபையிலோ நடக்கணும். அது எல்லா கொள்கையிலையும் கட்சிகளோட கொள்கையிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு மாறாக இவங்க நடக்கிறாங்க. ஒரு விஷயம், இவங்க கட்சியினுடைய ஒரு முஸ்லீம் பெண் வாக்கு நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொறுப்பு இதையெல்லாம் அவங்க யோசிக்கிற நேரம் இந்த வாக்கு நம்பிக்கை இதுக்கு மேலால் போயிட்டு அவங்க செயற்பட்டுட்டு இறைவனையோ அல்லது கட்சியோ நாங்கள் என்னுடைய மனசாட்சிப்படி தான் செய்தேன், மனசாட்சிப்படி செய்கிறதுக்கு நீங்கள் அங்கே உங்களை அனுப்பியிருக்கிறாங்களா, உங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் கட்சியினுடைய கொள்கை விவகாரங்கள் பேசுகிற நேரம் நீங்கள் இது தொடர்பில் பேசியிருக்கலாம், இல்லை நீங்கள் நடுநிலைமையாக கூட இருந்திருக்கலாம். நீங்கள் ஆதரவாக வாக்களித்து விட்டு நீங்கள் இல்லை நான் என்னுடைய மனசாட்சி விவகாரம் தான் செய்கிறேன் அப்படின்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். காரணம் என்னன்னு சொன்னால், இப்போது அவங்க சொல்கிற விளக்கத்தை பாருங்கள், அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விளக்கம். இவங்க என்ன செய்தாங்களாம், இந்த ஏற்கனவே நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த கொழும்பு மாநகர சபையினுடைய மேயர் தெரிவில் வந்து சில சிக்கல்கள் குழப்பங்கள் இருக்கிறது, எதிரணிக்கு வந்து அதிகமான ஆசனங்கள் இருந்தது, அதனை உறுதிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அதற்காகத்தான் இந்த இரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அங்கே ஏதோ ஒன்று பண்ணி என்பிபி ஆட்சிக்கு வந்துட்டது, அல்லது என்பிபியினுடைய வேட்பாளர் மேயராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். எனவே இது ஒரு விவகாரமாக இருக்கிற நேரம் இவங்க இதை தான் முன்னிலைப்படுத்துகிறாங்க. மக்களுக்கு வந்து ஏற்கனவே தான் வந்து ஏன் முதலாவது பாதீடு சமர்ப்பிக்கிற நேரம் தான் ஏன் வந்து எதிராக வாக்களித்தேன், பாதீட்டுக்கு எதிராக வாக்களித்தேன், 60 வாக்குகளை பெற்றிருந்த நேரம் 22ஆம் தேதி எதிராக வாக்களித்ததுக்கு அவங்க சொன்ன காரணம் வந்து கொழும்பு மாநகர சபைக்கு வந்து எதிரணிக்கான அதிகாரம் இருக்குது அப்படின்றத மக்கள் மத்தியில் ஒரு குழப்பகரமான கருத்து இருந்தது. அந்த குழப்பகரமான கருத்து இருக்கிற நேரம் அந்த குழப்பகரமான கருத்தை வந்து எடுத்து காட்டுறதுக்கு, இல்லை உண்மையாகவே எதிரணிக்கு தான் அதிகமான ஆசனங்கள் இருக்கிறது, ஆதரவு இருக்கிறதுன்றதை வந்து எடுத்து காட்டுறதுக்கு தான் முதலாவது முறை சமர்ப்பிக்கப்பட்ட பாதீட்டு 22ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட பாதீட்டுக்கு எதிராக வாக்களிச்சேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் ஆதரவாக வாக்களிச்சேன்னு சொல்கிறதுக்காக அவங்க விளக்கம் சொல்கிறாங்க. நேற்றைய தினம் 31ஆம் தேதி மீண்டும் அந்த பாதீட்டு சமர்ப்பிக்கப்பட்ட நேரம் அவங்க ஏன் ஆதரவாக வாக்களிச்சேன்னு சொல்கிறத பற்றி அவங்க சொல்கிறாங்க, இல்லை இந்த பாதீடு வந்து ஒரு நல்ல பாதீடு, என்னுடைய மனசாட்சி பிரகாரம் இந்த பாதீடை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதற்காக நான் இந்த பாதீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க வந்து முதலாவது தடவை வாக்களிக்கிற நேரம்
இந்த பாதியிட இவங்க இப்போ வாசிக்கவே இல்லையா? இந்த பாதியிட பற்றி இவங்க வந்து தெளிவுகள் இல்லாமல் தான் வாக்களிச்சாங்களா? ஒரு மாநகர சபையினுடைய உறுப்பினர் பாதியீடு சமர்ப்பிக்கப்படுற நேரம் ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு எல்லாருக்கும் அதனுடைய பிரதிகள் கொடுக்கப்பட்டு வாசிக்கப்பட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்பதை வந்து ஓரளவு தெரிஞ்சிருப்பாங்க. கையில் கொடுக்கப்பட்ட பாதியீடுக்கு எதிராக வாக்களிக்கிறாங்க ஆரம்பத்தில். அப்போ அவங்க அதுக்கான விளக்கத்தை சொல்கிறாங்க, இல்லை எதிரணிக்கு ஆதரவாக அதிக ஆசனங்கள் இருக்கின்றது வந்து காண்பிக்கிறதுக்கு நான் வாக்களிக்கிறேன். இப்போ சொல்கிறாங்க பாதியீட்டுக்கு ஆதரவாக வாக்களிச்சுட்டு சொல்கிறாங்க, இல்லை இந்த பாதியீடு ஒரு நல்ல பாதியீடு, இதில் எந்த மாதிரியான குளறுபடிகள் இல்லைன்றது எனக்கு வந்து விளங்குது, அதனால் வந்து இந்த முறை பாதியீடுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறேன். ஒரு முறை எதிராக வாக்களித்தவங்க திரும்ப ஆதரவாக வாக்களிச்சிடும். அது ரெண்டுக்கும் சேர்த்து அவங்க ஒரு விளக்கம் சொல்கிறாங்க, நான் சமாதானமாக நடுநிலைமையாக செயற்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷெஹாரா புகாரி அவர்களே, இது என்ன சின்ன பிள்ளைத்தனமான கதை அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கேட்கணும். இது சின்ன பிள்ளைத்தனமான ஒரு கதை, சின்ன பிள்ளைத்தனமான ஒரு செயல். இப்போ ஒரு முறை ஆதரவாக வாக்களிச்சுட்டு திரும்ப அப்போ பாதிட்டுக்கு எதிராக வாக்களிச்சுட்டு திரும்ப ஆதரவாக வாக்களிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டால், நான் 2 மாதிரியும் வாக்களிச்சிருக்கிறேன், அப்போ இது சரியான, நான் வந்து நடுநிலைமையாக இருந்திருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியுது இல்லையா? நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னு புரியுது இல்லையா உங்களுக்கு? வந்து இப்போது ஆதரவாகவும் எதிராகவும் 2 தடவை வாக்களிச்சுட்டு நான் 2 மாதிரியுமே வாக்களிச்சிருக்கிறேனே. அந்த வடிவேல்கிட்ட ஜோக் ஞாபகம் வருது, இல்லை வடிவேலினுடைய அந்த காமெடி ஞாபகம் வருது. இப்போது இது வந்து கட்சியினுடைய கொள்கைகளை மீறி அவங்க இப்படி செயற்பட்டிருக்கிறாங்க. இதுக்குள்ளே இருக்கிற உலக விவகாரங்கள் எங்களுக்கு தெரியாது. உண்மையிலுமே இந்த வாக்களிப்பில் இவங்க முஸ்லீம் காங்கிரஸினுடைய உறுப்பினர் வந்து ஆதரவாக பாதிட்டுக்கு ஆதரவாக வாக்களித்ததுக்கான காரணம் பின்னணி இவங்க சொல்கிற விஷயம் தானா, இல்லை சின்ன பிள்ளை மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, நான் இப்போது 2 மாதிரியும் வாக்களிச்சிட்டேன் அதனால் நான் நடுநிலைமை அப்படின்றாங்க. நான் ஒரு முறைக்கு எதிராகவும் ஒரு முறைக்கு ஆதரவாகவும் வாக்களிச்சிருக்கிறேன், இப்போ நான் நடுநிலைமை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? நீங்கள் நடுநிலைமையாக இருக்கிறதுக்கு உங்களுடைய கட்சி உங்களுக்கு அங்கீகாரம் தந்துச்சா? உங்களுடைய கட்சி அதற்கான உத்தரவாதத்தை தந்துச்சா? இல்லை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அதற்கான அனுமதியை தந்துச்சா? நீங்கள் அனுமதியை பெற்று தான் நீங்கள் ஒரு முறை எதிராகவும் ஒரு முறை ஆதரவாகவும் வாக்களிச்சிங்களா அப்படின்றத கொஞ்சம் சிந்திங்க. நம்ம எல்லாரும் வந்து இறைவன் என்று சொல்கிற ஒருவனுக்கு வந்து பயம் இல்லையா? இப்போ நாங்கள் ஒரு கட்சிக்குள்ளே சேர்கிற நேரம் நிறைய விஷயங்களை நாங்கள் இதை கடைப்பிடிப்போம், கட்சியினுடைய கொள்கைகளை கடைப்பிடிப்போம், கட்சியினுடைய தலைவருடைய கருத்துக்கு கட்டுப்படுவோம், இப்படியான நிறைய விஷயங்களை பேசி இல்லையா நம்ம அந்த கட்சிக்குள்ளே போகிறோம். அப்போது அந்த நாங்கள் சொல்கிற அந்த இறை நம்பிக்கை, இறை பக்தி, இறை விஷயங்கள் எல்லாம் வாருது அந்த 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 அடிப்படையில் வாரது இல்லையா ஷெஹாரா புகாரி? உங்களுக்கு அது தெரியும், அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கா? இப்போ நான் எந்த கட்சியும் சாரலை, நான் இந்த விவகாரத்தை சொல்கிறேன், நீங்கள் பேசுனதை வச்சு நான் உங்களுக்காக விளக்கத்தை தரேன். இப்போது அதான் அந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து அது புரியலையா, தெளிவாகலை. இதுக்காக நான் சொல்லலை கொழும்பு மாநகர சபையினுடைய பாதியீடு தோற்கடிக்கப்பட்டது சரி இல்லை வெற்றி அளித்தது சரி அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நான் வர இல்லை, உங்களுடைய கருத்துக்குள்ளே தான் வரேன். எனவே மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற உறுப்பினர்களை நாங்கள் நகர சபைக்கோ மாநகர சபைக்கோ அல்லது நாங்கள் வந்து பாராளுமன்றத்துக்கோ அனுப்புகிற நேரம் ரொம்ப சிந்திக்கணும். ஒரு 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 முடிவை வந்து சரியாக எடுக்க முடியாத மனநிலைமை தடுமாறக்கூடியவர்களை நாங்கள் தெரிவு செய்யக்கூடாது. இப்போ ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் ஒரு கட்சியினுடைய மாநகர சபையினுடைய உறுப்பினராக ஒருத்தர் அனுப்புகிற நேரம், அதுவும் பெண் ஒருத்தருக்கான அங்கீகாரத்தை கொடுத்து அனுப்புகிற நேரம், நீங்கள் எப்படிங்க தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம்? உங்களுக்கு ஒரு கட்சி இருக்குது, அதெல்லாம் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு கட்சி இருக்குது, உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, இதையெல்லாம் மீறி நீங்கள் முடிவுகள் எடுக்கிறதுன்னு சொன்னால் எதுக்காக நீங்கள் இந்த மாநகர சபைக்குள்ளே வாரீங்க? அந்த கட்சியினுடைய கொள்கைகளை உடைத்து விட்டு அந்த கட்சியினுடைய கோட்பாடுகளை உடைத்து விட்டு அதுக்காகவா நீங்கள் வாரீங்கன்ற கேள்வி உங்களை பார்த்து நாங்கள் கேட்க விரும்புகிறோம். எனவே இவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. ஒரு ஊடகவியலாளராக இந்த கருத்தை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், ஆதரவாக வாக்களிக்கிறாரு, எதிராக வாக்களிக்கிறாங்க, அப்புறம் வந்து நடுவில் நின்றுட்டு இந்த கருத்தை சொல்கிறாங்க, நான் மனசாட்சிப்படி தான் நடந்திருக்கிறேன். ஏங்க உங்கள் மனசாட்சிப்படி நடக்கிறதுக்கு நீங்கள் கட்சியினோட பேசுனீங்களா? கட்சி உங்களுக்கு ஒரு அறிவுரை தந்திருக்கும் இல்லையா? நேற்று நீங்கள் வாக்களிக்கிற நேரம், நேற்று முன்தினம் உங்களுக்கு ஒரு அறிவுரை தந்திருக்கும், இல்லை நேற்று நீங்கள் சபைக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குழுவுக்கு ஒரு அறிவுரை தந்திருக்கும். அந்த தலைமைத்துவத்திற்கு கொடுக்குற மரியாதை இதுதானா அப்படின்றத வந்து நாங்கள் அவங்கள்ட்டே கேட்குறதுக்கு விரும்புகிறோம். எனவே இந்த கொழும்பு மாநகர சபையினுடைய பாதியீடு போராடி வெல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கான கிரவுண்ட் ஒர்க் அது ஏற்கனவே அரசு தரப்பில் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கலாம், சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நடந்திருக்கலாம், அதனால் இந்த பாதியீடு இந்த முறை வெற்றி அளித்திருக்கலாம் அப்படின்றது. எது எப்படியோ மக்களுக்கு நல்ல திட்டங்கள், நல்ல செயல்கள், நல்ல விடயங்களை கொண்டு வரதில் 100% நாங்கள் அனுமதி, நாங்கள் அக்ரி. ஆனால் இது போல விவகாரங்களை கொஞ்சம் சிந்திக்கணும். இப்போது அவங்க சொல்கிற விஷயங்கள், இப்போது நான் எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன விஷயங்களை வந்து பார்த்ததுன்னு சொன்னால், அவங்களுடைய ஒரு உறுப்பினர் வந்து நாராயண்பேட்டை போலீஸில் வந்து தடுத்து வச்சுருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போது
மாநகர சபையினுடைய பாதியீடுக்கு வாக்களிக்க போகணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் பாதுகாப்பாக கொண்டு போயிட்டு அந்த வாக்களிப்பை வந்து நடத்திட்டு வரலாம், இல்லை அதற்கான முறைகளை வந்து செய்திருக்கலாம். அவரை தடுத்து வச்சு வெளியில் வர விடாமல் விட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொழும்பு மாநகர சபையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு. அப்போ அதில் இன்னும் ஒரு உறுப்பினர் என்ன ஆனாருன்னே தெரியாது, அவர் சபைக்கே வரல, அவரோட கையடக்க தொலைபேசியும் இயங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பாதியீடு தொடர்பில் ஆளும் தரப்பில் அமைச்சரவை முடிவுகள் அறிவிக்கிற நேரம், ஊடகவியலாளர்கள் கேள்வியாக கேட்குற நேரம் அமைச்சர் சொல்கிற விடயங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம் இல்லையா? நீங்கள் பாருங்களேன் அது என்ன நடக்குது, அது சமர்ப்பிக்கிற நேரம் அது வெல்லுமா இல்லையான்றது நீங்கள் பொறுத்துன்னு பாருங்களேன், நாளைக்கு நாங்கள் போடுறோம் தானே அப்படின்றார் அவர், நலிந்த ஜெயதிசா அப்படி சொல்கிறார். அப்போது அது என்ன மாதிரியான விஷயங்கள், இதற்காக சில விடயங்கள் பேசப்பட்டதா அப்படின்றது கூட ஒரு சந்தேகமான ஒரு விஷயம். இவ்வளோ காலம் மாநகர சபை மேயராக இருக்கிறவங்க என்ன விஷயங்களை செய்தாங்கன்னு சொல்லி முஸ்லீம் காங்கிரஸினுடைய அந்த பெண் உறுப்பினருக்கு தெரியாமல் இருந்ததா அப்படின்ற கேள்விகளும் இருக்குது. ஸோ இந்த மாநகர சபையினுடைய பாதியீடு விவகாரம் இப்போ நேற்றும் பேசு பொருளாக மாறி இப்போது இதற்கான காரணங்கள் எல்லாம் வெளியில் வந்திருக்கு. இப்போது இந்த ஷெஹாரா புகாரிக்கு வந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க, உறுப்புரிமை தடையை விதிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது சரியா தவறான விவாதிக்கிற சில விஷயங்களும் இருக்கலாம். உண்மையிலுமே அவங்க செயற்பட்ட தன்னிச்சையாக செயற்பட்டதற்கு கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது, கட்சி அதற்கான ஒரு இறுக்கமான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறது அப்படின்றத வந்து சொல்லி இருக்கிறாங்க. எனவே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். கட்சி கொள்கை கோட்பாடு அப்படின்ற வார நேரம் நம்ம ஒரு டீமாக இயங்குகிற நேரம் இந்த விஷயங்களை வந்து நாங்கள் கடைபிடிக்கலாம். இது எங்கேயும் தலைமைத்துவ பண்பு, அந்த தலைமைத்துவத்திற்கான இருக்கக்கூடிய விடயங்களை வந்து அந்த டீமில் இருக்கவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது வந்து எல்லாரும் எதிர்பார்க்கிற சொல்கிற ஒரு விடயமாக இருக்கிற. எனவே எவ்வாறு இருப்பினும் மாநகர சபை மேயருடைய தெரிவில் வந்து இழுபறி, அதற்கு பிறகு அந்த மேயர் தெரிவு ரகசிய வாக்கெடுப்பா அல்லது திறந்த வாக்கெடுப்பான்றதில் ஒரு சிக்கல் பிரச்சினை, அதற்கு பிறகு எதிர்க்கட்சியினருக்கு அதிக ஆசனங்கள் இருப்பதை உறுதி செய்கிறாங்க, அதற்கு பிறகும் இல்லை சிலரை இழுத்து போட்டு கூட்டணியை அமைச்சு ஒரு நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறாங்க, அங்கே ஒரு சிக்கல். அதற்கு பிறகு முதல் பாதியீடு 22ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட போது பாதியீடு தோல்வி அடைகிறது, அங்கே அதிகாரம் காட்டப்படுகிறது. அதனை பெரிதாக எடுத்துக்கொண்டு ஆளும் தரப்பில் உள்ள உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாம் இல்லை எங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது, 2 வருஷம் வரைக்கும் கொண்டு போகலாம். அதற்கப்புறம் அது எங்களுக்கும் தெரியும், ஒரு மாநகர சபையினுடைய அல்லது ஒரு நகர சபையினுடைய ஒரு பிரதேச சபையினுடைய ஒரு பாதியீடு தோல்வி அடைஞ்சால் அது எத்தனை முறை சமர்ப்பிக்கப்படலாம், அது எத்தனை முறை கொண்டு வரலாம், அது 2வது முறையும் தோல்வி அடைகிற நேரம் என்ன பண்ணலாம், இல்லை நடுநிலைமையாக வந்து அதற்கு என்ன பண்ணலான்ற அறிவுரை எல்லாருக்கும் தெரியும். அப்போது இப்போ இருக்கிற இந்த நிலவரங்கள் இது தொடர்பில் வந்து அமைச்சர்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க. இப்போது முதல் முறை தோல்வி அடைந்து இப்போ 2வது முறை பாதியீடை வந்து நிறைவேற்றி இருக்கிறாங்க. எவ்வாறு இருப்பினும் பாதியீடில் சொல்லியிருக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரணும், மக்களுக்கான ஒரு பாதியீடாக இது மாறணும், இதை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எனவே கட்சியையும் தாண்டி முடிவெடுக்கக்கூடியவர்களுக்கு கட்சிகள் எடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் வரவேற்கத்தக்கது. உண்மையிலே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். கட்சியினுடைய கொள்கைகளாக இருக்கட்டும், கட்சியினுடைய விடயங்களாக இருக்கட்டும், இதனையும் மீறி சபைகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தன்னிச்சையாக செயற்படுகிற நேரம் கட்சி தன்னுடைய கொள்கை ரீதியான இதற்கான எதிரான நடவடிக்கைகள் எடுக்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். எனவே இந்த பாதியீடு கொழும்பு மாநகர சபை மக்களுடைய அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாதியீடாக இருக்கணும் அப்படின்றது வந்து எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே இன்னும் ஒரு நோட் ஊடாக நாங்கள் சந்திக்கலாம். அதுவரைக்கும் இந்த பாதியீடு தொடர்பிலான விடயங்களையும் நாங்களும் அவதானித்துக் கொண்டிருப்போம். விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.